வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஏஐ பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப நம்ம யூஸ் பண்ற ஏஐ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வேலைய மட்டும்தான் செய்யும். இப்போ உங்க போன்ல இருக்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் இல்லனா செஸ் விளையாடுற கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்களேன். ஆனா ஒருவேளை மனுஷங்கள மாதிரியே யோசிக்கிற, உணர்ற ஒரு ஏஐ இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு பேருதான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா ஏஜிஐ. வாங்க இந்த ஏஜிஐனா என்னன்னு சிம்பிளா பார்க்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கம்ப்யூட்டரால ஒரு மனுஷன் செய்யற எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கு நம்மள மாதிரி கோவம், சந்தோஷம்னு உணர்ச்சிகள் வந்தா, அதுவா யோசிச்சு முடிவெடுத்தா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இதுதான் டெக்னாலஜியோட அடுத்த பெரிய கட்டம். ஒரு 13 வயசு பையனுக்கு கூட புரியற மாதிரி ரொம்ப சிம்பிளா இத பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? இப்போ நாம முதல்ல பார்க்க போறது என்னன்னா, ஒரே ஒரு வேலைய மட்டும் செய்யற ஏஐல இருந்து எப்படி பல திறமைகள் கொண்ட ஒரு அல்டிமேட் மிஷின் உருவாகுது அப்படிங்கிறது தான். முதல்ல இந்த 2 வகையான ஏஐக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஎன்ஐ. இன்னைக்கு நாம பார்க்குற பெரும்பாலான ஏஐ இதுதான். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்ய தெரியும். அதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கோமோ அதை மட்டும்தான் அது செய்யும். ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜிஐ. இது அப்படி கிடையாது. இதுக்கு பரந்த அறிவு இருக்கும், பலவிதமான வேலைகளை செய்ய முடியும். ரொம்ப முக்கியமா இது அதுவா சொந்தமா யோசிக்கும். இதுதான் ஏஜிஐக்கும் மத்த ஏஐக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே. அது தன்னை ஒரே ஒரு வேலைக்குள்ள சுருக்கிக்காது. அதனாலதான் இத ஒரு மல்டிபர்பஸ் சிஸ்டம், அதாவது பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்றோம். சரி, அப்படி என்னென்ன திறமைகள் இதுக்கு இருக்கும்? இதுக்கு நம்மள மாதிரியே பகுத்தறிவு இருக்கும். அதாவது புது விஷயங்களை கத்துக்கிட்டு புரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு கஷ்டமான பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஏன், நம்மள மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கற திறன் கூட அதுக்கு இருக்கும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ நாம அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏஜிஐனால நிறைய வேலைகளை செய்ய முடியுங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. அந்த வேலைகளை எல்லாம் மனுஷங்களோட அறிவுக்கு சமமா, ஏன் சில நேரங்கள்ல அதை விட அதிகமாலே செய்ய முடியும். அதுதான் இதுல இருக்கிற உண்மையான மேஜிக். இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இருக்கிற சாதாரண ஏஐ கிட்ட அதுக்கு தெரியாத ஒரு புது கணக்க கொடுத்தா என்ன ஆகும்? அது உடனே அதோட மெமரியில இது மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கான்னு தேடி பார்க்கும். எதுவுமே இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம நின்னுடும். ஆனா ஒரு ஏஜிஐ கிட்ட அதே கணக்க கொடுத்தா அது நம்மள மாதிரி லாஜிக்கா யோசிக்கும், கிரியேட்டிவா யோசிக்கும், அப்புறம் அதுவே ஒரு பதில கண்டுபிடிக்கும். அதுக்கு எந்த விதமான முன் திட்டமிடலும் தேவையில்லை. இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்லலாம். எக்ஸாம் ஹால்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க படிக்காத ஒரு கேள்வியே பேப்பர்ல வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இருக்கிற அறிவை வச்சு யோசிச்சு இப்படியாவது ஒரு பதில கண்டுபிடிப்பீங்க இல்லையா? அதே திறமை தான் ஏஜிஐ கிட்டேயும் இருக்கும். அதுக்கு பதில சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்ல, அதுவே கண்டுபிடிச்சிடும். ஓகே, இப்ப நாம 3வது முக்கியமான பாயிண்ட்க்கு வந்திருக்கோம். ஏஜிஐயோட இன்னொரு ஸ்பெஷல் பவர் என்னன்னா, அதால பலவிதமான தகவல்களை ஒரே நேரத்துல எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்க முடியும். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு சிம்பிளான உதாரணம் மூலமா இத புரிஞ்சுக்கலாம். ஒரு டாக்டர் எப்படி ஒரு நோயாளிக்கு என்ன அசுகுண கண்டுபிடிக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்களேன். முதல்ல டாக்டர் நோயாளியோட அறிகுறிகளை கண்ணால பாக்குறார். இது விஷுவல் டேட்டா. அடுத்ததா லேப்ல இருந்து வந்த ரிப்போர்ட்ட படிக்கிறார். இது டெக்ஸ்ட் டேட்டா. அப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு இதய துடிப்ப கேட்கிறார். இது ஆடியோ டேட்டா. இப்போ பாருங்க, பார்வை, படிப்பு, கேட்பதுன்னு இந்த 3 விதமான தகவல்களையும் ஒன்னா சேர்த்துதான் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு முடிவுக்கு வராரு. அந்த டாக்டர் செய்யற இந்த வேலைக்கு பேரு தான் சிந்தசைஸ் பண்றது, அதாவது ஒருங்கிணைக்கிறது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இதே வேலையை தான் ஏஜிஐயும் செய்யும். அதால ஒரு வீடியோவை பார்க்க முடியும், ஒரு ஆடியோவை கேட்க முடியும், ஒரு டெக்ஸ்ட படிக்க முடியும். இப்படி பல விதமான தகவல்களை ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான புரிதலுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுக்கும். சோ இப்போ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அது எப்படி நம்ம இப்போ பார்க்குற ஏஐயை விட ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வெறும் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ற ஒரு மிஷின் இல்ல, இது சுயமாவே சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. இப்போ ஒரு கேள்வி வருது. மனுஷங்கள மாதிரி யோசிக்கிற சக்தி ஒரு மிஷினுக்கு கிடைச்சா அது நமக்கு நல்லதா இல்ல கெட்டதா? இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கேள்வி. இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த தொழில்நுட்பம் நம்ம எதிர்காலத்தையே மாத்த போகுது. அதனால இத பத்தி நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.